குருஜி கிட்ட இருந்து கிடைக்க போற விஷயம் நேரா நம்ம காதுக்குள்ள இல்ல, கீழே இல்ல, வாய்க்குள்ள போக போகுது. இப்ப குரு எப்பவுமே நம்ம திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அது நேரா நம்ம காதுக்குள்ள தான போகும். அடிப்பார்ல, அது காதுக்கு கீழே போயிடும். இன்னைக்கு முதல் தடவையா இவர் சமைக்கிறாரு, அது நேரா வாய்க்குள்ள போய் வயித்துல போயிடும். கொஞ்சம் நிறையவே பண்ணுங்க, கொஞ்சம் சுவை அதிகமாவும் பண்ணுங்க, நாங்களும் சாப்பிடணும்ல. என்னடா சொன்ன? அடபடையங்களா, நான் உங்க குரு, நீங்க என்னுடைய சிஷ்யர்கள். ஆனா இது சமையல் கட்டு, நீங்க தான் சமையல்காரரு. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ரொட்டி. இதை எப்படி பார்த்தாலும் ரொட்டி மாதிரியே தெரியல, நாட்டோட வரைபடம் மாதிரி இருக்கு. பட்ட ரொட்டியை சாப்பிடுறதுக்கு பதிலா சௌதாமினி தேவி பட்னியாவே கிடக்கலாம். நீ சரியா சுவாமி, நான் வாயால தான் சாப்பிடுவேன், மூக்கால இல்ல. வருணமாலா, உன்னோட மீசை இருக்குல்ல, அது காட்டுல வளர்ந்த செடி மாதிரி. புத செடிக்குள்ள உன் வாயை தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ யாரு? எங்களோட அன்பான குருமாதா. அமிதிங்க. இல்ல இல்ல, மதிங்க. குருமாதானா தாய்க்கு சமானம். நான் கிளம்புறேன். என்னோட பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்ல. அதான் எங்களுக்கு தெரியுமே. அவ பசியோட இருப்பா. நாங்களும் தான் பசியாகி இருக்கிறோம். நான் வந்துட்டு இருக்கேன் சௌதாமினி. என்னங்க? அதாவது நான் கிளம்பிட்டேன் பக்தர்களே.